எங்களோட ஐ-தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. அதே போல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் அரிசி நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் அரிசி நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆமா, நாங்க சொல்லிதான் இருக்கோம். அது கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. எது கவர்மெண்ட் இருக்கீங்க? யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க தானே அதை செய்யணும். நீங்க நாடாளுமன்றத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க. கூட்டணி கட்சிகளா சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அனைத்து மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்பு, பாதகமா இருந்தால் எதிர்ப்பு. அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு வேண்டும். அதற்காக தான் நான் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களை போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிமையாக இருந்து இருக்கிறோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் மேதகு ஆளுநர் உரைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையாற்றினார்கள். நேற்றைய தினம் மேதகு ஆளுநர் உரையின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். அந்த கருத்துக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் நான் மாண்புமிகு ஆளுநர் உரையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இடையிலே குறுக்கிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், நீங்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட திறக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார். இன்றைய தினம் ஆதாரத்தோடு சட்டமன்றத்திலே நான் எந்தெந்த தேதியில் ஜியோ வெளியிடப்பட்டது, எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல், எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும் அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதே போல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதில்களிலே தெரிவிக்கப்படவில்லை. அதே போல 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இந்த அரசு என்னென்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதில் உரையிலே தெரிவிக்க வேண்டும். அதுவும் தெரிவிக்கவில்லை. அதே போல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் அரிசி நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் அரிசி நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அறிவித்த
520 அறிவிப்புகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின, அதற்கும் பதிலில்லை. தாலிக்கு தங்கம் 25,000 30,000 உயர்த்தப்படுறாங்க, அதாவது 50,000 60,000 உயர்த்தப்படுறாங்க. திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அறிவிப்பு 309 அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும். அது போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நேற்று தினம் கூட அழைத்து பேசியிருக்கிறாங்க. என்ன தீர்வு காணல. படிக்காதவங்களையும் ஏமாத்துறாங்க, படிச்சவங்களையும் ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான். அதோட அறிவிப்பு 487 சொத்து வரி அதிகரிக்க மாட்டான்னு சொன்னாங்க. இதுல சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, கடை வரியை உயர்த்திட்டாங்க, மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. எதெல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அத்தனையும் உயர்த்திய அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். 503 அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படுறாங்க. கனவுலதான் மக்கள் கண்டிட்டு இருக்காங்க, இன்னும் நனவாகல. அதே போல அறிவிப்பு 504 பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுறாங்க. இதான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை அவர்கள் சொன்னபடி. ஆகவே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள். ஆகவேதான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகளில் வெறும் 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அதற்கு உண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியிடும் சொன்னா அதுவும் இல்லை. மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 63,000 கோடிக்கு அம்மா அரசு இருக்கட்டும், நான் முதலமைச்சர் இருக்கட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும். இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் படைச்சது. அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன். நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க, அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு, மத்திய அரசிடம் எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிலுரை தெரிவிக்கணும்னு சொன்னேன். அதையும் தெரிவிக்கல. அதுதான் நான் விளக்கம் கேட்கறது. விளக்கம் சொன்னா தானே ஆகும். 70% மாநில அரசு கடனா பெறும், மீதி 30% மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்து அடிப்படையில் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை கொடுக்கலையே. நீங்க 63,000 கோடினா அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது, எவ்வளவு மாநில அரசு போட்டிருக்குது, நீ எவ்வளவு வரும் சொன்னா தானே நாம மீறி அது பேச முடியும். எதுவுமே 10வது இருந்தா எப்படி மக்களுக்கு தெரியும்? ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாறி. இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது அப்பொழுது ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். ஆக இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆக எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை. அதற்குரிய பதில் கிடைக்க வேணும்ல, பதிலே இல்லையே. ஆமா, நாங்க சொல்லிதான் இருக்கோம். அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க. எது கவர்மெண்ட் இருக்கீங்க? யார்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது? உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்க தானே அதை செய்யணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையை மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற சட்ட போராட்டம் நடத்தினாங்க. உச்ச நீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாச்சு மத்திய அரசாங்கம். கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி. நீங்க ஏதாவது ஒண்ணுதான் செஞ்சீங்களா? உங்களுக்கு நிதி வரல, உடனே எங்க கேட்கணும்? கேட்கிற இடத்துல கேட்டதாங்க நிதி வரும். எங்கிட்டே நாடாளுமன்றம் இல்லையே, ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிட்டாங்க. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டா தானே நிதி கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை இருக்காங்க? கிட்டத்தட்ட 39 38 பேர் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி 40. நீங்க நாடாளுமன்றத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேற வச்சுட்டீங்க. கூட்டணி கட்சிகளா சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏன் கேட்க மறுக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எப்படி போராடணும்? போராடுங்கிறதான விடிய காலம் பிறந்தது. அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? எத்தனை நாடாளுமன்றம் தள்ளி வச்சீங்க, எதுவுமே செய்யலையே. சும்மா வாயில தானே பேசுறீங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி திருமாவளவன் ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி. ஏங்க உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சுமா?
நல்லா சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அல்கூர்ந்து பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தர்ம நீதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தி இருந்து அந்த கட்சியை துவக்கி இருக்கிறோம். அதுல இருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் இருந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும். நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே, அந்த தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும், பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல, இப்பதான் நீங்க சொல்லிக்கிறீங்க. அதான் எங்க ஆளுன்னு சொன்னாங்க வரும்போது, அது முழு விவரம் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்றேன். ஏன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா? வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான், புரியுதுங்களா? அதாவது நாங்க சொல்றது, நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வைந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாங்கியிருக்காங்களா அதெல்லாம் பதில் சொல்லட்டும், அப்பதானே வெளியில் வரும். இப்படி தடுத்தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமா வரவேற்கிறோம். அதுவும் சொன்னேன், இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே கண்டுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறை ரெண்டும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பணி, அதாவது நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்க எவ்வளவு தண்ணி வருது, எவ்வளவு டேம் இருக்குது என்னன்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு பண்ணணும். ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்துல எவ்வளவு தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுதான் அதனுடைய வேலை. நாங்க இருக்கும்போது என்னாச்சு? இதே மாதிரி கொண்டு வந்தாங்க, கலாய அரசு கொண்டு வந்தாங்க. நாங்க கடுமையா எதிர்த்தோம், அதை நிராகரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன், அவர் மீது நாங்க உச்ச நீதிமன்றம் மான நஷ்ட விலக்கே போட்டோம். இன்றைக்கு என்ன ஆச்சு? இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி சொல்லின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்க என்ன பேசுறான்னு எங்களுக்கு தெரியாது. பத்திரிகை ஊடகத்திலும் பாக்குறதானே, அமைச்சர் சொல்றதானே எங்களுக்கு தெரியும். நாங்க எதிர்க்கட்சி. அதனால அதுல இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்னைக்கு அதுக்கு சிபாரிசு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு என்ன ஆகுறது? அதுதான் நான் தினம் பேசுறேன். ஏன் இவ்வளவு மெத்தனகாரமா இருக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு 50 ஆண்டு காலம் போராடி உச்ச நீதிமன்றத்துல நல்ல தீர்ப்பு நாங்க பெற்று தந்ததை அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்குது. ஆணையத்துக்கு என்ன பவரு, இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும். அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போகின்ற பொழுது நீங்க ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க? நிராகரிக்க வேணும்ல. அதான் நேற்று பேசணும். பரவாயில்ல, இப்ப நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டாருல. இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு இல்ல பதிலு. எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டாருல, நீங்க தானே சொன்னீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம், பாதகமா இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார். இங்க இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் நான் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களை போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிமையாக இருந்தது கிடையாது. மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்களும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறோம், இன்னும் மற்ற வேலையில செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆகவே கூட்டணி என்பது தேர்தல் நெருங்கத்தான் வரும். தேர்தல் நெருங்குதுன்னா தேர்தல் எப்படின்னு தெரியல, 1 மாசம் ஆகுறாங்களா அறிவிக்கிறதுக்கு. தேர்தல் வருகின்ற பொழுது நிச்சயமாக கூட்டணி ஏற்படும். அப்பொழுதெல்லாம் உங்களை அழைத்து நாங்கள் முழுமையாக தெரிவிப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.